வெல்கம் டு நல்ல குயின் வ்ளாக்ஸ். ஃபூவும் கொண்டக்கடலை குருமா செய்வோம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் போட்டு அவிச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடையிலேருந்து ஆயில் போட்டு சின்ன வெங்காயம் பூடு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு அரை முறை தேங்காயை துருவி அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ குழம்பு செய்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா போட்டு தாளிச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் இடித்து 4 பல்லு பூடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருங்க. காய்கறி நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா காய்கறிகள் வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமா பேஸ்ட்டு தக்காளி தேங்காய்லாம் வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி அலசின தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே இந்த டைமில் உள்ளே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து புளி தண்ணி உள்ளே ஊற்றி தேவையான அளவுக்கு புளிப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைங்க. உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எல்லாமே சூப்பராக கொதிச்சு நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமேட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். மல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான கொண்டக்கடலை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபூ செய்ய போகிறோம். ஃபூனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் கிடைக்கிற கப்பக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் செய்கிற களி தான் ஃபூ. இது சவுத் ஆஃப்ரிக்கன் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம வீட்டில் இது ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நீங்கள் கப்பக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு எப்படி சொல்லுவீங்களோ உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி சொல்லிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அதை வாங்கி தோலெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது எந்த நல்லா அடிக்கனமான பாத்திரத்துலாம் செய்ய முடியும், அப்போ தான் ஈஸியாக நம்ம செய்ய முடியும். அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு 2 நிமிஷத்தில் கட்டியாகி நல்லா அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். சூப்பராக அப்படியே அல்வா மாதிரி நல்லா உருண்டு வரும். இதுக்கு நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சூப்பராக நல்லா உருண்டு வந்துடும். அது பாத்திரத்தில் ஒட்டாமல் உருண்டு வர ஸ்டேஜில் நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. ஃபூ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் அது நல்லா அப்படியே இன்னும் கட்டி ஆயிரும். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஆற வச்சு பார்த்தோம்னா அது நல்லா கட்டியாக அப்படியே சூப்பராக வரும். அது டெக்ஸ்டர் பாருங்கள், அப்படியே சூப்பராக இந்த மாதிரி தான் அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஃபூ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் இதுக்கு சிக்கன் கறி மட்டன் கறி ஃபிஷ் கறி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம கொண்டக்கடலை குருமா வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலை காரக்குழம்பு தான், அதனால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாங்கள் செஞ்சு பார்த்தோம், நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.